இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும் பகுதியை இப்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வரும் நிலையில் இனி வெனிசுலாவிடமிருந்து வாங்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியது, நம் நாட்டின் எரிசக்தி இறக்குமதி தொடர்பான முடிவுகள் வணிக ரீதியான லாபங்கள் மற்றும் நாட்டின் நீண்டகால தேவைகளின் அடிப்படையிலேயே எடுக்கப்படுகின்றன. எரிசக்தி துறையில் வர்த்தகம், முதலீடு ஆகிய இரண்டிலும் நம் நாட்டின் நீண்டகால கூட்டாளியாக வெனிசுலா இருந்து வருகிறது. 2020 வரை நம் நாட்டுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக அந்நாடு இருந்தது. சர்வதேச தடையால் நிறுத்தப்பட்ட இறக்குமதி 2023 மீண்டும் துவங்கியது. ஆனால் மீண்டும் தடை விதிக்கப்பட்டதால் விநியோகம் நிறுத்தப்பட்டது. 2008 முதல் நம் நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலா அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருகின்றன. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதன் ஒரு பகுதியாக வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளை ஆராய மத்திய அரசு தயாராக இருக்கிறது. நம் நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதே முதன்மை கடமை. அனைத்து கொள்முதல் முடிவுகளும் நாட்டின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மையை அடிப்படையாக வைத்தே எடுக்கப்படுகின்றன. அரசியல் அழுத்தங்களுக்கு இடமில்லை. இறக்குமதி வரியை குறைத்ததற்காக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். இதன் மூலம் நம் நாட்டின் தயாரிப்புகள் இனி 18% வரி விகிதத்தில் அமெரிக்க சந்தைக்குள் நுழையும். இது நாட்டின் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று கூறினார். Insofar as India's energy security or energy sourcing is concerned, the government has stated publicly on several occasions, including me here, that ensuring the energy security of 1.4 billion Indians is the supreme priority of the government. Diversifying our energy sourcing in keeping with objective market conditions and evolving international dynamics is at the core of our strategy to ensure this. All of India's decisions are taken and will be taken with this in mind. Also, since she asked related question to Venezuela, so I would like to answer that as well. See, as far as Venezuela is concerned, it has been a long-standing partner for us in the area of energy, both on the trade side and as also on the investment side. We were importing energy or crude oil from Venezuela till 2019-20, and thereafter we had to stop. Again, we started buying oil from Venezuela in 2023-2024, but had to stop, which were halted because of reimposition of sanctions. As you are aware that Indian PSUs, they have established partnership with the National Oil Company of Venezuela, PDVSA, and they have our PSUs have maintained presence in the country since 2008. Consistent with our approach to energy security, India remains open to exploring the commercial merits of any crude supply options, including from Venezuela.